உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் அனைவருக்கும் இனிய ஈஸ்டர் தினவிழா நல்வாழ்த்துக்கள். தன்னை கரைத்து மண்ணை செழிப்பிக்கும் மழை, மனத்தை முகர்ந்து மனிதர்க்கு அழிக்கும் தென்றல், கல்லறி கிடைத்தாலும் கனி கொடுக்கும் மரங்கள், இவைகள் சுயநலமில்லா இயற்கை வழங்கும் கரங்கள். இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளும் மரணமும் அது சார்ந்த அனைத்து நிகழ்வுகளும் ஆன்மீகமும் அரசியலும் ஒன்றாக கலந்த அநீதி நிறைந்த ஆளுகையின் வெளிப்பாடாகும். இயேசு சொன்ன வார்த்தைகள் நிறைவேறக்கூடாது, இயேசு உயிரோடு எழும்பக்கூடாது என்பதற்காக அவரின் கல்லறைகள் முழுவதும் முத்திரை பதிக்கப்பட்டு சீலால் அடைக்கப்பட்டது. மரித்தோர் அனைவரும் உயிர்த்தெழுவர் என்பதற்கு அடையாளமாக இயேசு கூறிய அந்த வார்த்தைகள் இயேசுவை 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவதற்கு ஒரு முக்கியமான பகுதியாக அமைந்தது. இயேசு சாவை வென்று உயிர்த்தெழுந்தார். கல்லறையின் திறப்பில் அடைக்கப்பட்ட கல் புரண்டு போயிற்று. வெறுமையான கல்லறை காட்சி அவர் உயிர்த்தெழுதலின் சாட்சி. அநீதியின் முத்திரை உடைக்கப்பட்டு கல்லறை திறக்கப்பட்டு வெறுமையாக்கப்பட்டது. இன்று மனிதர்களின் வாழ்வில் தீமைகளும் அநீதிகளும் பெருகி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக மற்றவர்களுடைய உடைமைகளை தனதாக்கிக் கொள்ளுதல், மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டியவற்றை தனக்காக எடுத்துக்கொண்டு தன் சுயநலத்தை வெளிப்படுத்துதல் போன்ற பல்வேறு செயல்களில் மனிதர்கள் இன்று செயல்பட்டு வருகிறார்கள். ஒரு ஜிமெயில் ஐடியை கூட மிச்சம் வைக்கவில்லை. மற்றவர்கள் ஜிமெயில் ஐடியை எடுத்து பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணி அவர்களுடைய சேனலை எனக்காக மாற்றி நான் எவ்வாறு காசு சம்பாதிப்பது, அவர்கள் கஷ்டப்படுவதை கூட நான் தனக்குள் ஈர்த்து கொள்ளும் சுயநலவாதிகள் இன்று பெருகி கொண்டிருக்கிறார்கள். சுயநலம் சார்ந்த இந்த வாழ்வு வெறுமையாக்கப்படும் போது உயிரற்ற உலர்ந்த ஆன்மீக வாழ்வு ஒளிபெறும். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் இன்றும் மானிடர்களின் வாழ்வில் நம்பிக்கையை அருளுகிறார். நம் வாழ்வின் நிறையை தடை செய்கிற கற்களை அகற்றுவதற்காக இயேசு நம்மோடு பயணிக்கிறார். அந்த இயேசுவை பின்தொடர்ந்து இயேசுவின் பாதையில் நாமும் நீதி நேர்மை தவறாமல் நம் வாழ்வில் ஏற்படும் துன்பங்களும் இருளும் நிரந்தரமானதல்ல என்பதை உணர்ந்தவர்களாக, நாம் இயேசுவை பின்தொடர்ந்தவர்களாக நீதியான பாதையில் பயணிப்போம், அநீதிகளை விட்டொழிவோம். குறிப்பாக காசிற்காக, சுயநலத்திற்காக மற்றவர்கள் ஜிமெயில் ஐடியை திருடுவது, மற்றவர்கள் சேனல்களை தனதாக்கி கொள்வது, அவர்களுடைய உடைமைகளில் கைவரிசை காட்டுவதை மறந்து நீதியின் பாதையில் பயணிப்போம். அனைவரும் நலம் பெற உழைப்போம். நன்றி, வணக்கம்.